அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் கிருஷ்ணன் நல் பரிமூலமாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். பகவான் விஷ்ணுவின் தசாவதாரங்களில் அனைவரின் உள்ளம் கவர்ந்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணன் என்றால் கருப்பு நிறம் கொண்டவர் என்று பொருள். இந்த ஆண்டு கோகுலாஷ்டமி திங்கட்கிழமை ஆகஸ்ட் 26 வருகிறது. அதாவது நாளைக்கு எல்லோரும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட தயாராக இருக்கிறாங்க. நீங்களும் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுங்க. கிருஷ்ணன் பிறப்பு என்பது நம் வீடுகளுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் ஒரு திருவிழா தான். அதனால் வீடுங்களை மாவிலை தோரணம் கட்டி மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். வீட்டின் வாசலில் கோலம், அதாவது அரிசி மாவு, பச்சரிசி மாவு கோலத்தால் கோலமிட்டு செம்மண் இழுக்க வேண்டும். கோலத்திலிருந்து கண்ணனின் பாதங்கள் போன்ற சின்ன சின்ன கால்கள் பூஜை அறை வரை வரைய வேண்டும். பிறகு கிருஷ்ணனின் படம் அல்லது சிலைக்கு சந்தனம் குங்குமம் விட்டு மலர் சாத்தி அலங்கரிக்க வேண்டும். பிறகு கண்ணனின் திருநாமங்களை சொல்லி அர்ச்சிக்க வேண்டும். குழந்தை வரும் வேண்டுபவர்கள் ஆலிலை கிருஷ்ணன் படமோ விக்கிரகமோ வச்சு வழிபாடு செய்ய வேண்டும். கிருஷ்ணருக்கு பிடித்த நிவேதனம் எதுன்னு பார்க்கலாம். மற்ற பண்டிகைகள் எல்லாம் விரதம் இருந்து கடைபிடிப்போம். ஆனால் கிருஷ்ண ஜெயந்திக்கு சுவையான பலகாரங்கள் செய்து நிவேதனம் செய்து மகிழ்வோம். அதை பிரசாதமாக நாம் சாப்பிட வேண்டும். முறுக்கு, சீடை, அதிரசம் ஆகியன எல்லாம் செஞ்சு படைக்கலாம். எத்தனை பட்சங்கள் செஞ்சாலும் வெண்ணெய் கண்டிப்பாக அவருக்கு வைக்க வேண்டியது அவசியம். மற்ற பட்சணங்கள் செய்ய வசதி இல்லை என்றால் கூட கொஞ்சோண்டு வெண்ணெய் வச்சு சமர்ப்பித்தாலே போதும். கண்ணன் மனமகிழ்ந்து நமக்கு அருள் செய்வார். செல்வ வளம் வேண்டும் என்று நினைக்கிறவங்க தவறாமல் அவல் வச்சு நிவேதனம் செய்யணும். குசேலன் கண்ணனுக்கு அவல் காணிக்கையாகி குபேர சம்பத்துக்களை பெற்றார் என்பது எல்லாரும் அறிந்தது. எல்லாத்தையும் விட உயர்ந்தது பக்தி. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியு பக்துதயம் அச்சாமி பிரயதாத்மன என்கின்றார் பகவான். அதாவது ஒரு துளசியோ ஒரு மலரோ அல்லது இவை இரண்டும் கிடைக்க வச்சா ஒரு பழமோ சமர்ப்பித்தால் போதுமானது. அதுவும் இல்லைனாலாம் உள்ளன்போடு ஒரு ஸ்பூன் நீரை சமர்ப்பித்தால் கூட அதை ஏற்றுக்கொள்வேன் என்கின்றார் பகவான் கிருஷ்ணர். எனவே நம் வசதி வாய்ப்புகள் அனைத்தையும் தாண்டி பக்தி இருந்தால் நாம் சமர்ப்பிக்கும் எதையும் பகவான் கிருஷ்ணன் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வாராம். ஏற்றுக்கொண்டு நல்லாசி வழங்குவார். வரும் கண்ணனின் அவதார தின நாள் பகவான் கிருஷ்ணனின் நாமத்தை ஜபம் செய்து நல்ல வரங்களை நாம் ஒருங்கி பெற வேண்டும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாளை கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ணருக்கு என்ன இனிப்பு பிடிக்கும்ன்றதை பார்க்கலாம். தகிகலா அப்படின்னு ஒரு தின்பண்டம். அது தயிரும் பாலும் வெண்ணையும் கலந்து செய்த ஒரு தின்பண்டம். அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தவிர சீடை, முறுக்கு, லட்டு போன்ற இனிப்பு உணவுகளையும் அவல், கடலை சேர்த்து படைக்க வேண்டும். இவ்வாறு நைவேத்தியம் படைக்க முடியாதவர்கள் தங்களால் முடிந்ததை செய்யலாம். ஏனெனில் ஒரு இலை, ஒரு பூ, ஒரு பழம், கொஞ்சம் தண்ணீர், அதோடு தூய்மையான பக்தியையும் சேர்த்து அளித்தால் நான் அவர்களுக்கு தேவையானதை செய்வேன் என்று கீதையில் கண்ணன் சொல்லியிருக்கின்றார். எனவே உங்களால் முடிந்தபடி கிருஷ்ணனை வழிபடுங்கள். நன்றி, வணக்கம்.